ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் பல முக்கியமான தகவல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஐக்கிய அரபு அமீரக அரசாங்கம் தனது 2 மாத பொது மன்னிப்பு திட்டத்தை செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் விசா காலாவதியாக இருக்கிறவங்க, நாடு திரும்ப முடியாமல் அவதிப்படுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த முறையை பயன்படுத்தி நாட்டிற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய பிரஜைகளுக்கு இந்திய துணை தூதரகம் சிறப்பு நடவடிக்கையும் ஹெல்ப்லைன் எண்ணையும் வெளியிட்டிருக்கிறதா தகவலில் வந்திருக்கு. துபாயில் இருக்கிற இந்திய துணை தூதரகம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இந்தியாவுக்கு திரும்ப விரும்பும் நபர்கள் அங்கே இருக்கிற அவசர கால சான்றிதழை பெற்றுக்கலாம். அதற்காக சில கவுண்டர்கள் அமைக்கப்படுது அப்படின்னு தகவலில் தெரிவிச்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 2, 2024 முதல் காலை 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரை செயல்படும் அப்படின்னு அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் அவங்களோட விண்ணப்பங்களை சமர்ப்பித்த மறுநாளே, அதாவது 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அவங்க அந்த ஆவணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மையங்களுக்கு முன் அனுமதி தேவையில்லை அப்படின்னும் வாக்கின் மூலமாக நேரடியாகவே விண்ணப்பதாரர்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னும் தகவலில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவலில் அமீரகத்தில் எரிபொருள் விலை நிர்ணயிக்கும் குழுக்கள் செப்டம்பர் மாதத்திற்கான லிஸ்ட்டை வெளியிட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கடந்த மாதத்தை ஒப்பிடும் பொழுது இந்த டைம் எரிபொருள் விலை சற்று குறைந்திருக்கு அப்படின்னும் தகவலில் வெளியாகிருக்கு. எரிபொருள் குழுவுடைய செப்டம்பர் மாத விலைப்பட்டியலின் அடிப்படையில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே பார்த்தீங்கன்னா சூப்பர் 98 வகை பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 2.90 திர்ஹாமாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஆகஸ்ட் மாதத்தில் 3.05 திர்ஹாமாக இருந்தது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி ஸ்பெஷல் 95 வகையை சேர்ந்த பெட்ரோல் விலை தற்போது அறிவிப்பின்படி லிட்டருக்கு 2.78 திர்ஹாமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2.93 திர்ஹாமாக இருந்திருக்கு. 3வது வகை பெட்ரோலான E+91 பெட்ரோல் விலை தற்போது லிட்டருக்கு 2.71 திர்ஹாமாக குறைக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் 2.86 திர்ஹாமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்திருக்கு. டீசல் விலை பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு ஆகஸ்ட் மாதத்தில் 2.95 இருந்தது. தற்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் 2.78 குறைஞ்சிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல், ஜோர்டானில் குரங்கு காய்ச்சலுக்கு எதிராக அதிக இடங்கள் அதிகமான பல கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு காய்ச்சல் அதிகரிச்சுட்டு வந்துட்டுருக்க நிலையில் இப்போ குவைத்தில் அதிக அளவு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா தகவலில் வெளியாயிருக்கு. அடுத்ததாக குவைத்தில் வாட்ஸ்அப் லிங்க்கை ஓப்பன் பண்ண ஒரு பெண்மணியோட பேங்க்லேருந்து 210 குவைத் தினாரை மோசடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் வந்த லிங்க்கை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணதில் கொஞ்சம் மணி பிடிச்சிருக்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த லிங்க்கெல்லாம் போய் கிளியராக பார்க்கவுமே இந்த லெவலுக்கு மணியை டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ குவைத் அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஸ்கேமில் யாரும் மாட்டிக்க வேணாம், மக்கள் விழிப்புணர்வாக இருங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அடுத்ததாக குவைத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது குவைத் நாட்டவர்களுக்கும் சரி வெளிநாட்டவர்களுக்கும் சரி கண்டிப்பாக வச்சாகணும் அப்படிங்கிறதும் அதுக்கான ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் 800,000த்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் இன்னும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மெத்தடை பயன்படுத்திக்கலை. அதே மாதிரி 1,75,000 குவைத் மக்களும் இந்த பயோமெட்ரிக்கை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இவங்க விரைவில் தன்னுடைய கைரேகை பதிக்கணும் அப்படின்னு தகவலில் வெளியாகிருக்கு. அடுத்த முக்கியமான தகவல், குவைத்தில் தொழிலாளர் பற்றாக்குறை அதிகரித்து வர காரணத்தினால இருக்கிற தொழிலாளர்களுடைய சம்பளம் உயர்வடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் விரைவில் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்குக்கு மற்றும் சில சம்மந்தமான பிஸ்னஸ்க்கெல்லாம் விரைவில் புதிய விசா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தகவலில் வெளியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.